அந்த பூர்ண கும்பத்தை வாங்குகிறார். மிஸ்டர் சலீல் மேத்யூ ஸ்டீஃபன், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் சிவி சுனில்குமார், மிஸ்டர் ரணி வர்கீஸ், மிஸ்டர் டி தயாள், மிஸ்டர் எம் மோகனன், மிஸ்டர் பிவி அசோகன், மிஸ்டர் புஷ்பாங்க. கொண்டிருந்தோம். இந்த ஒரு நிமிஷத்துக்காக நாம் எல்லாரும் காத்துக் கொண்டிருந்தோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3/4 மணி நேரம் உங்க வாழ்க்கையோட 3/4 மணி நேரம் எனக்கு இன்னைக்கு இப்ப கொடுங்க. இங்கேருந்து நீங்க போகும்போது உறுதியா எழுதி தரேன், அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்கும்போது கட்டாயமா ஒரு லட்சாதிபதி ஒரு கோட்டீஸ்வரனை தான் பார்ப்பேன். கடவுளுக்கு நன்றி சொல்லணும்ட்டு விருப்பப்படுறேன். காரணம், லைஃப்ல எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருங்க. ஒரு நாள் மழை இருக்கு அப்படின்னா இன்னொரு நாள் வெயில் இருக்கும். ரைட்டுங்களா இல்லைங்களா? லைஃப்ல பெரிய பெரிய சேலஞ்சஸ் கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதாவது எக்ஸாம்ல டஃப்பான பேப்பர் கொடுத்தாரு. ஸ்டேஜ் மேல இருக்கேன், சத்தியமா சொல்றேன், எவ்வளோக்கு எவ்வளோ டஃப்பான பேப்பர் கொடுத்தாங்க, அதோட ஈஸியா எல்லா கஷ்டத்தையும் பார்த்து எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆயிட்டு உங்க முன்னால வந்து நிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கடவுளை இன்னொரு ஒரு காரணத்துக்காக I want to thank him because எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க. இங்க இன்னைக்கு வந்தவங்க ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் நான் பார்த்தேன். வரும்போதே இந்த வெல்கம், அதாவது ஒவ்வொருத்தர் இங்க உட்கார்ந்தவங்கள நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள நான் பார்த்தது ஒன்னே ஒன்று, நம்பிக்கை. ரைட்டுங்களா இல்லைங்களா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு வெறி. கடவுள் இன்னைக்கு என்ன இங்க அமைச்சிருக்காரு, அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுங்க. கடவுளுக்கு தெரியும் இன்னைக்கு மதுரையில 1500 பேரு அடுத்த 2 வருஷத்துக்குள்ள கோட்டீஸ்வரன் ஆகணும். அதுக்கு பிரவீன் போய் பேசிட்டு வா. அதாவது இன்னைக்கு மொத்தம் இந்தியாவோட சினாரியோ எடுத்தோம்னா, ரைட் பர்சன் டசன்ட் ஹேவ் ரைட் ஜாப். அதாவது படிச்சு நான் இன்னத்துக்கு படிச்சிருக்கோம், அதுக்காக கரெக்டான வேலை என்கிட்ட இல்லை. ஏன் வேலையே இல்லை? ரைட்டுங்களா? அடுத்தது சம்பளம் யாரா இருந்தாலும் கட்டுப்பட்டு ஆவல. ரைட்டுங்களா இல்லைங்களா? வரவாசி அவ்வளோ ஏறிச்சு. உண்மையா இல்லையா நான் சொல்றது? ரைட். இன்னைக்கு இங்க உட்கார்ந்த எல்லாருக்கும் மனசுக்குள்ள தெரியும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 78% மக்கள் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாரும் மேலேயும் கடன் இருக்கு. நீங்க ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, 10,000 வாங்கியிருக்கீங்க, 10 லட்சம் வாங்கியிருப்பீங்க, 10 கோடி வாங்கியிருப்பீங்க. ஆனா 78% மக்கள் இன்னைக்கு லோன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? 1000 ரூபாய் இருக்கலாம், 5000 ரூபாய் இருக்கலாம். ரைட்டுங்களா இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் இந்தியாவுக்கு ரைட்டுங்களா உங்க வாழ்க்கை மாத்துறதுக்காக பிரவீன் சந்தன் எத்து வந்தது மை லைஃப் ஸ்டைல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை லைஃப் ஸ்டைல் என்னது? மை லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னங்க? மை அப்படின்னா என்னோட லைஃப், என்னோட ஸ்டைல். ரைட்டுங்களா இல்லைங்களா? என்ன சார் இருக்கு மை லைஃப் ஸ்டைல்ல? ஃப்ரெண்ட்ஸ், world class quality products, world class scientist, 11,000 rupees MRP product 6,500 rupees கொடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ? 11,000 rupees MRP, one suit length and one hair kit. இதனால வரைக்கும் பைனரி நெட்வொர்க்ல அரசு யாரும் எடுத்து வந்தது இல்லை. we are the first company to bring that, my dear friends. Range of products, top quality leaders, best plan. Best means the best plan
in binary in entire India. இன்னைக்கு இந்தியால பாத்தீங்கன்னா நம்பர் 1 பெஸ்ட் பிளான் எது கேட்டிங்கன்னா மை லைஃப் ஸ்டைலோட பிளான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் பே அவுட். எவ்ரி வெனஸ்டே உங்க அக்கவுண்ட்ல டான்ட்டு காசு உழுங்க. ரைட்டுங்களா இல்லீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தோட ஜாஸ்தி 14 years experience my life oda management. My dear friends, 14 years experience. My dear friends, ஒரே ஒரு பாயிண்ட், இது எல்லாத்தோட ஜாஸ்தி பிரவீன் சந்தன் இந்த கம்பெனிக்கு பின்னால இருக்கா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்த எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேங்க. அந்த எக்ஸாம்பிள் கிளீனா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் போய் அப்ளை பண்ணுங்க. ஒரு வருஷத்துல நீங்க மினிமம் மில்லியனர் ஆகல அப்படின்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தமிழ் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேருக்கு இங்க சைக்கிள் ஓட்ட தெரியுங்க? குட் குட், ரொம்ப பேருக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கும் இப்போ சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆனால் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு யாரோ என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இங்க எவ்வளோ பேருக்கு யாரோ சைக்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க? குட் குட் குட். யாரு தன்னை தானாவே சைக்கிள் கத்துக்கிட்டவங்க இருக்காங்க இங்க? குட் 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 குட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் பாயிண்ட் சொல்றேன். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, சொல்ற விஷயம் மனசுக்குள்ள பதியணும். ரைட்டுங்களா? இல்ல ஒரு தலைவர் வந்தாருங்க, மேடல ஏறி 4 வார்த்தை பேசினாருங்க, நல்லா கை தட்டணும், நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா விசில் அடிச்சோம், வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மைங்களா இல்லைங்களா? இது ஒரு பிசினஸ் மீட். ரைட்டுங்களா இல்லைங்களா? வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் நான் ஆசைப்படுறேன், நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் கடவுள் ஆசைப்படுறார். ரைட்டுங்களா இல்லைங்களா? நன்றிங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் யோசிங்க, நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க. நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசை. ஒரு சைக்கிள் இருக்கு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்றான், நான் சொல்லி கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு. சரி, சைக்கிள் இருக்கு, சைக்கிள் மேல என்ன முதல்ல உட்கார வைக்கிறாங்க. ஜஸ்ட் யோசிங்க, இது ஒரு சைக்கிள், சைக்கிள் மேல நான் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே முதல்ல என்ன சொல்றது? நேரா பாரு. ரைட்டுங்களா? ஸ்டேரிங் மேல கைப்பிடி ஸ்ட்ரைட்டா. ரைட்டுங்களா? இப்போ ஜஸ்ட் பாருங்க, சைக்கிள் மேல உட்காந்துருக்கேன், ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா பிடிச்சிருக்கேன். ரைட்டுங்களா? ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா பிடிச்சிருக்கேன். அவர் பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணுவார். உண்மைங்களா இல்லைங்களா? சப்போர்ட் பண்ணும் போது முதல்ல பேலன்ஸ் இருக்காது, சைக்கிள் இப்படி போகும், இப்படி போகும். உண்மைங்களா இல்லைங்களா? அப்ப அவர் பின்னால இருந்து ஓங்கி ஒரு குத்து குத்துவார். டேய் ஸ்ட்ரைட்டா வைடா, ஸ்ட்ரைட்டா வைக்க சொல்லி கை ஸ்ட்ரைட்டா வைடா, பெடல் மேல காலை வை. லெஃப்ட் ஒரு வாட்டி அமுக்கு, ரைட் ஒரு வாட்டி அமுக்கு, லெஃப்ட் அமுக்கு, ரைட் அமுக்கு. கரெக்ட் தாங்க? ரைட்டுங்களா இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மை லைஃப் ஸ்டைல ஒரு சைக்கிள் நினைச்சுக்கோங்க சார். இந்த சைக்கிள் பிரவீன் சந்தன் தயாரிச்ச ஒரு சைக்கிள். ஜஸ்ட் யோசிங்க, நீங்க இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அப்போ சைக்கிள் மேல நீங்க உட்கார பார்க்கணும். பின்னால சப்போர்ட் பண்றவர் யாரு? உங்க அப்லைன். ரைட்டுங்களா? பின்னால உங்க அப்லைன் உங்களை சப்போர்ட் பண்றாரு. உங்களை 2 கை ஸ்ட்ரைட்டா வைங்க. முதல் வாரம் ஆஹார்து ஒரு சேல் எடுத்துட்டு வாங்க லெஃப்ட்ல. ரைட்டுங்களா? ரைட்ல ஒரு சேல் எடுத்துட்டு வாங்க. ரைட்டுங்களா? அப்பதான் உங்க சைக்கிள் முன்ன போகும். ரைட், லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு சேல் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 1000 ரூபாய் கிடைக்கும். கிடைக்குங்களா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? ரைட், யோசிச்சு பாருங்க. சைக்கிள் 10 நிமிஷத்துல கத்துக்க முடியாதுங்க. ரைட்டுங்களா? யாரோ நமக்கு சொல்லி கொடுக்கணும்.
நான் உங்களுக்கு சொல்றேன், இதே மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்லோவா கத்துட்டுருங்க. முதல் வாரம் 1000 ரூபாய் இன்கம், அடுத்த வாரம் 2000 ரூபாய் இன்கம், அடுத்த வாரம் 3000 ரூபாய் இன்கம். உங்க அப்லைன் பின்னால சப்போர்ட் பண்றாரு பாருங்க. நீங்க வாரம் 1 லட்சம் ரூபாய் வாங்குற வரைக்கும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் குத்துந்தாங்க இருப்பாரு. இதாங்க மை லைஃப் ஸ்டைல். மை லைஃப் ஸ்டைலோட சைக்கிள் வாரத்துக்கு 210 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுங்க, சீலிங் லிமிட். ரைட்? ஆனா ரொம்ப பேரு சைக்கிள்ல உட்கார்றாங்க, ரொம்ப பேரு சைக்கிள்ல உட்கார்றாங்க. அப்லைன் சரியா கவனிக்கல அப்படின்னா சைக்கிள் கீழே ஊந்துருது. திருப்பி ஏந்துக்க மாட்டாங்க. ஆட இது நம்மளால முடியாதப்பா, இந்த சைக்கிள் எனக்கு செட் ஆகாது. இருக்கீங்களா இங்க யாரோ? இருக்கலாம். மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, காமிக்க தேவையில்ல. அதாவது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைக்கிள் செட் ஆகாது இல்லைங்க, நீங்க செட் ஆகணுங்க சைக்கிளுக்கு. சைக்கிள் ப்ரூவன் சைக்கிளுங்க. ரைட்? 100% சைக்கிள் சூப்பர் சைக்கிளுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் மேல கீழே ஆகலாம். ரைட்டுங்களா? கத்துக்கிறீங்க, அப்லைன் கரெக்டா பிடிக்க வைங்க. அப்லைன் நீங்க வாரத்துக்கு 10,000 15,000 20,000 50,000 வர்ற வரைக்கும் அப்லைன் சொல்லுங்க, என்ன விடாதப்பா, நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ தான் எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கணும். இந்த சைக்கிள் புதுசா இருக்கு, ஆனா நல்ல ஸ்பீடா போகுது, நல்ல ஸ்பீடா போவோம் அப்படின்னு நினைச்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க கத்துக்கிறது. ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா முதல் போடணும். ஒரு சின்ன டீ கடை வைக்கணும்னா கூட இன்னைக்கு 50,000 ரூபாய் போட்டாதாங்க அந்த கடை போட முடியும். 50,000 ரூபாய் போட்டு மாசம் 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள காத்தால 6 மணிக்கு உட்காரணும், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனங்க. உண்மைங்களா இல்லைங்களா? இந்த பிசினஸ்ல நீங்க போட வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், 100% ஹார்ட் ஒர்க். என்ன ஹார்ட் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ்? பிசினஸ் முதல்ல learn the business, understand the business and teach the business. முதல்ல கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்து கொடுங்க. இதுதாங்க இந்த பிசினஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன 2 பாயிண்ட் ஞாபகம் வைங்க. 3வது ஈகோ ரொம்ப இருக்குங்க எல்லாருக்கும். அவன் எனக்கு ஃபோன் பண்ணல, அவன் அப்ளைனு, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? அந்த ப்ராடக்ட் வரல, செக் பண்ணக்கூடாதா? இருக்குங்களா இல்லைங்களா இந்த மாதிரி பிசினஸ்? நீங்க எனக்காக ஒர்க் பண்ணலீங்க, உங்க அப்லைனுக்காக ஒர்க் பண்ணல, உங்க டவுன்லைனுக்காக ஒர்க் பண்ணல, நீங்க உங்களுக்காக ஒர்க் பண்றீங்க. முதல்ல அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க. நீங்க உங்க பிசினஸ் உங்களுக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஈகோ எடுத்து ஓரமா போடுங்க சார். ரைட்டுங்களா? ஈகோ எடுத்து ஓரமா போடுங்க, நமக்கு தேவையில்லை. ஈகோல ஈ எடுத்துருங்க, ஈ வேண்டாம். ஒன்லி கோ 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 போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மை லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஓஷனுங்க. இந்த ஓஷன்ல அசோகன் சார் பைப் லைனே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். வாரம் வாரம் 2,10,000 ரூபா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஒரு சிலவங்க டேங்கர் போட்டு வாரம் வாரம் 1 லட்ச ரூபா எடுக்கிறாங்க. ஒரு சிலவங்க சின்ன என்னது ட்ரம்மை வச்சு எடுக்கிறாங்க, வாரம் 10,000 20,000 சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பைப் லைன் வேணுமா, டேங்கர் வேணுமா, ரைட்டுங்களா, இல்ல ஒரு பக்கெட் வேணுமா, இல்ல ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. ரைட்டுங்களா? பைப் லைன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பைப் லைன் ஆகணும். நான் சொன்ன அந்த சைக்கிள் எக்ஸாம்பிள்ல நீங்க இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிங்க, 10 வருஷம் அப்புறம் கூட பாருங்க மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் கன்ஃபார்மா ஓடி இருக்கும். ரைட்டுங்களா? ஆனா நீங்க சக்சஸ் ஆகணும். ரைட்டுங்களா? நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஸ்பீடா ஓடணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரவீன் சந்தன் மை லைஃபோட விஷன் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? என்னோட விஷன் பின்ல இருந்து
பிளெயின் வரைக்கும் வரப்போற ஃபியூச்சர்ல ஒவ்வொரு விஷயம் ப்ராடக்டா எடுத்து வரணுங்க. பின்னு அதாவது குண்டூசியிலேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ரைட்டுங்களா? ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்க போகுதுங்க. ரைட். செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்டினரி பர்சன், தமிழ்ல ஆர்டினரி பர்சன்னா என்ன சார்? சாதாரணமான மனுஷன். என்னோட தமிழ் பரவாயில்ல இல்லைங்களா? சூப்பர், தேங்க்யூங்க. ஒரு சாதாரண மனுஷனை ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சாதாரண மனுஷனாக போறேன். அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனி ஒரு ஹானஸ்ட் சின்சியர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் லைஃப்ல யாரையும் ஏமாத்தாது ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் காட் கிஃப்டட். கடவுள் கரெக்டா இவங்கள டைமண்ட்ஸ் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா கரெக்டா ஷேப்ல கட் பண்ணிட்டு டிசைனா இவங்கள டைமண்ட்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாலாவது சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 விஷயத்தை கரெக்டா பண்ணுங்க, 100% ஜெயிப்பீங்க. நான் ஒரு சொன்ன உங்களுக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் விஷன் வந்து பின்ல இருந்து பிளேன் வரைக்கும் எல்லாம் எடுத்து வரணும் ப்ராடக்ட். அடுத்த விஷயம் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதாவது ஒரு 5 வருஷம் அப்புறம் நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வரீங்கன்னு வைங்க. ரைட். ஒரு சின்ன தெருவுல இருந்து வரீங்க அப்படின்னு வைங்க. அந்த தெருவுல ஒரு கோடீஸ்வரன் இருக்கானா, அவன் மை லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க இருக்கணும். ஒரு கிராமத்துல இருந்து வரானா அந்த கோடீஸ்வரன் கன்ஃபார்மா மை லைஃப் ஸ்டைல்ல இருந்தாங்க இருக்கணும். அத உண்மையை உருவாக்கி காமிக்கணும். இது என்னோட லைஃப்ல பெரிய ட்ரீம் மை டியர் ஃப்ரெண்ட். இந்தியால அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க பாப்பீங்க, இந்தியால ஒரே ஒரு கம்பெனி தான் டாப்பா வரும். அந்த கம்பெனி 100% மை லைஃப் ஸ்டைல் தாங்க. காரணம் சொல்றேன் கேளுங்க. இங்க உட்கார்ந்தவங்கள ரொம்ப பேருக்கு ஆசையா இருக்கும், என் பையனை வந்து லண்டனுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி. இருக்குங்களா? ரைட். என் பையனை வந்து யூஎஸ்ல படிக்க வைக்கணும், ஆஸ்திரேலியாவில் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இருக்குங்களா இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு வருஷம் டைம் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க, யார் யாரு என்டிசி சொல்லி ரேங்க்குக்கு வரீங்களோ, உங்க பைனரி இன்கம் இல்லாம, உங்க நெட்வொர்க் இன்கம் இல்லாம உங்களுக்கு மாசம் அடிஷனலா 2 லட்சம் ரூபாய் வர மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேங்க. இந்தியாலேயே சேலஞ்ச் பண்றேன், இந்தியாலேயே ஒரே ஒரு கம்பெனி தாங்க டாப்பா வரும். அந்த கம்பெனி நம்ம கம்பெனி தாங்க இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், plenty of things, இந்த மாதிரி plenty of things நான் பிளான் பண்றேங்க. நீங்கெல்லாம் யோசிக்க முடியாது. அதாவது 2 வருஷத்துல பாப்பீங்க, குறைஞ்சது 3000 ஷாப்பி, இந்தியா ஷாப்பி 3000 ஷாப்பி இந்தியா ஃபுல்லா இருக்குங்க. ஒரு 25,000 பியூசி பிளான் பண்றேங்க. ரைட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் போறதுக்கு முன்னால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாகப்பட்டினத்தில் நீங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க. ரைட்டுங்களா? ஒண்டியா அந்த போட்ல போயிட்டு இருக்கீங்க. பெரிய புகழ் காத்து வருது, புயல். ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் இல்லைங்க. ஜஸ்ட் யோசிங்க, மை லைஃப் உங்க கூட உங்க ஷிப்ல உட்கார்ந்துருக்குங்க. பிரவீன் சந்தனோட வேர்டு, உங்க ஷிப்பை நான் என்னைக்குமே சாக்க விட மாட்டாங்க. இல்லைங்களா? நான் சொல்றேங்க, 2 வருஷம் உங்க வாழ்க்கை ஃபுல் டைம் எனக்கு கொடுங்க, உங்களை நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆக்கி காட்டுறேங்க. கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்க எல்லாருக்காக நல்ல விஷ் பண்ணிட்டு,
உங்க எல்லாரோட சக்சஸ் ஆக்கணும், நானும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல், ஜெய் 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 மை லைஃப் ஸ்டைல்.